நாங்க ஏழைங்க தானே, எங்களெல்லாம் அடிச்சா கேக்குறதுக்கு நாதியா இருக்காங்க. நீ அழாதம்மா, நான் கேட்கிறவன. வேண்டாம் மாமா, அவரெல்லாம் யாரும் கேள்வி கேட்க கூடாது. அவர் என்ன வேணாலும் செய்வாரு, அடிப்பாரு, கை கால போட்டு உடைப்பாரு. அவரை யாரும் எதுவும் கேட்க கூடாது. அடிய வாங்கிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். அதுவும் நாங்க காசு பணம் இல்லாதவங்க, வலிச்சா கூட வலிக்குதுன்னு சொல்ல கூடாது. அதெல்லாம் பெரிய பாவம். என்னடா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? மீனா வீட்டில் அவங்க உன்னை புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பொறுப்பு உனக்கு கொஞ்சமாவது இருக்கணும்ல. பொறுப்பு இருந்ததுதான் தப்பா போயிடுச்சு. நீங்க கேக்குறதுக்கு ஏதோ சம்பந்தம் இல்லாமல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு என்னமோ இவன் அவனுக்கு காசு கொடுத்திருப்பான், அதை திருப்பி கேட்க போய் தான் ஏதோ பிரச்சனை ஆயிருக்குன்னு தோணுது. இவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் அந்த வீட்டுக்கு தான் போகுது போல. மாமா, எங்க அம்மா உழைக்கிறாங்க, என் தம்பியும் வேலைக்கு போறான். மத்தவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி பொழைக்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. நாங்க உழைச்சுதான் மாமா சாப்பிடுறோம். பெரிய தொழிலதிபர் ஆயிட்டல்ல, அதான் பேசுறா. அம்மா, அவங்களே சத்யாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தத்துல இருக்காங்க. கொஞ்சம் சும்மா இருங்க. டேய் முத்து, அந்த பையன் என்ன தப்பு வேணா செஞ்சிருக்கட்டும், அதுக்காக நீ கையை உடைப்பியா? அந்த அளவுக்கு கோவம் வந்திருக்குன்னா அப்ப வேற ஏதோ காரணம் இருக்கு ரவி. அதானே, அவன் ஏற்கனவே ஒரு முறை நம்ம வீட்டுல பைக்கை திருடினவன் தானே. இப்ப என்னத்தை செஞ்சு வச்சானோ? மாமா, என் தம்பி முன்னாடி தப்பு பண்ணான்தான், இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப திருந்தி நல்லா படிக்கிறான், குடும்பத்தை பாத்துக்கிறான், வேலைக்கும் போறான். போய் சொல்லி பார்க்ல எல்லாம் ஒன்னும் போய் படுக்கல. மீனா, இப்ப எதுக்கு தேவையில்லாம இவரை குறை சொல்லி பேசிட்டு இருக்கீங்க? என் தம்பியை பத்தி அவரை தேவையில்லாம பேச வேண்டாம்னு சொல்லுங்க. நாங்க என்ன கிள்ளுக்கீரையா? போற வரவங்கள எங்களை என்ன வேணாலும் சொல்லுவாங்க, நாங்க கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா? ஏய், உன் வாயெல்லாம் எங்க கிட்ட மட்டும்தான் காட்ட முடியும். உன் தம்பி கைய உடைச்சிட்டு வந்து நிக்கிறானே, இவங்கிட்ட காட்ட வேண்டியதானே?